எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். அம்பாளுக்கு இப்போ தான் அபிஷேகம்லாம் முடிஞ்சுது. இன்னைக்கு ஊதியம் வச்சு தேய்ச்சாச்சு. அம்பாள் அப்படியே தங்கம் மாதிரி மினுமினுக்கிறா. இன்னைக்கு அழகான ஒரு வாடாமல்லி கலரில் ஒரு மடிசாரும் கட்டி விட்டுருக்கேன். குட்டி வராகிக்கும் அதே மாதிரி ஒரு பர்பிள் கலரில் ஒரு ஃப்ராக் போட்டு விட்ருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்க உற்றார் உறவினர்கிட்ட சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாமாவளின்னு நம்ம பண்ணுறோம், நாமம்னு சொல்கிறோம். ஓம் குரோடானநாயை நமக. அவளோட உக்ரமான ரூபத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாமா. இதையே இன்னைக்கு சூஸ் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, இன்னைக்கு அது இந்த போர் குணம் இருக்கும் செவ்வாய்க்கு. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்களும் சரி, வெளியே இருக்கிற எதிர்களும் சரி, நம்ம வாழ்க்கையை விட்டு போவதற்கு செவ்வாய்க்கிழமை வர்ஷிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உக்ரமான ஒரு நாமாவளியை சொல்லி அம்பாளை நம்ம வழிபடும் பொழுது அவளோட அது உக்ர ரூபமானது நமக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த எதிரிகளையும் தகர்த்து எறிந்துவிடும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, வெளியே இருக்கிறவங்கள விட உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம், பொறாமை, பேராசை இதெல்லாம் கொள்வது தான் ரொம்ப கஷ்டம். இது எல்லாத்தையும் விட நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அந்த பந்தம் பாசம் இருக்கு இல்லையா, ரொம்ப அட்டாச்மெண்ட் எல்லாத்துலேயும். வாழ்க்கை கடவுள் தான் நடத்தின்னு போகிறாங்கிறத மறந்து போயிட்டு எல்லாமே நம்ம தான் பண்ணுறோங்கிற ஒரு நினைப்பு நம்ம மனசுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். அதனால தான் ரொம்ப கவலைகளும் கூடவே வரும். அதெல்லாம் நம்மளை விட்டு ஒழியணும்னா கூட இந்த நாமாவை சொல்லி பண்ணும்பொழுது அம்பாளோட உக்ர ரூபமானது இது எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ணிடும். வாங்க இப்போ போய் ஆர்த்தி பார்க்கலாம். ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिकान्विते पायज्ञद्राविनो देवी दुर्गा देवी नमोस्तुते कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् वन्दे वाराहवक्त्रां वरमणिमकुटां विद्रुमश्रोत्रभूषाम् आराक्रैवेयस्तुङ्गस्तनपर्णमितां पीतकौशेयवस्त्राम् देवीं दक्षोद्वहस्ते मुसलमदपरं लाङ्गलं वा कबालं वामाभ्यां धारयन्तीं कुवलयकलितां श्यामलां सुप्रसन्नाम् ॐ ऐं ग्लौं ऐं नमो भगवती वार्ताळि वार्ताळि वाराहि वाराहि वराहमुखि वराहमुखि अन्धे अन्दिनि नमः रुन्दे रुन्दिनि नमः जम्बे जम्बिनि नमः मोहे मोहिनि नमः स्तम्भे स्तम्भिनि नमः सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां सर्ववाक्सिद्धसक्षुः वहगरिजिह्वा स्तम्भनं कुरु कुरु शीघ्रं वश्यं ऐं ग्लौं टः 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 ॐ अस्त्राय पट राजाधिराजाय प्रसय्यतारिणे नमो वयं वै श्रवणाय कुर्महे शमे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः कर्पूरनीराञ्जनं समर्पयामि. ओम ओम वराही जय जय वराही जय जय वराही ओम ओम वराही ओम वराही जय वराही जय वराही ओम वराही जय वराही जय वराही ओम वराही. இன்னைக்கு அம்பாளுக்கு நான் தக்காளி சாதம் நிவேதியம் பண்ணிருக்கேன். அம்பாள் வழிபாட்டில் ஜென்ரலாக சுவாமிக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் கொடுக்க மாட்டா. பட் வராகி போர்க்கால தெய்வம்ங்கிறதுனால அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே. அதனால நான் வெங்காயத்தை தவிர்த்தெல்லாம் பண்ணுறது கிடையாது. அம்பாளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆர்த்தியில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம அன்னை வராகியின் அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். அம்பாளை இந்த மாதிரி தினம் ஒரு ஆர்த்தியில் பார்க்கறதுங்கிறதே ஒரு பெரிய புண்ணியம்தான். தினம் தினம் எல்லாராலையும் கோயிலுக்கு போக முடியாதுங்கிறதுனால தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுருக்கேன். அம்பாளோட அனுகிரகத்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் எதிரிகளும் தகர்ந்து போய் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் அம்பாள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நாளைக்கு 6 மணிக்கு ஆர்த்தி இருக்குது. கண்டிப்பாக வாங்க, கலந்துக்குங்கோ. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க,
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பார்ப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.